அன்புள்ள துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பாத்திரலாமா? இதுவரை குரு உங்களுக்கு எந்த இடத்துல டிராவல் பண்ணாங்க சாமி? 9ஆம் இடத்தில். இப்ப கடகராசிக்கு வந்த குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் பிரவேசிக்க போகிறார். 10ஆம் இடத்தில் பிரவேசிக்க போகிறார். ராவணன் படை மாண்டது குரு 10னிலே. பழமொழி இருக்கா? தொழிலில் பதவி இழப்பான் பழமொழி இருக்கா? குரு 10ல வந்தா இதெல்லாம் தான் சாமி உண்மை. கொஞ்சம் கவனமா செயல்படும். நம்ம ஏற்கனவே ஒரு நிர்வாகத்தை, ஒரு நிறுவனத்தை நல்ல நிலைமையில வச்சிருந்திருப்போம் இல்லையா? 9ஆம் இடத்துல குரு இருந்தெல்லாம் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை பண்ணி நாம வந்திருப்போம். ஆனா இனி வர்ற காலம் நாம் கவனமா இருக்கணும். இல்ல சார், எனக்கு தொழில் நல்லா ஓடு சார், நான் அதை பண்ணுவேன் சார், நான் இல்லைன்னா அந்த தொழிலே இல்லை சார், நான் தான் சார் கிங் மேக்கரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, நம்ம கூட இருக்கான் பாத்தியா, நம்ம கூட வேலை செஞ்ச சக பணியார், அவன் போய் நம்ம முதலாளிகிட்ட 1க்கு 2 சொல்லி நம்ம பிரச்சனைய ஏத்தி விட்டுருவார். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? பதவி இழப்பமா? அதனால கண்டிப்பா அந்த வேலையை செய்யக்கூடாது. இந்த ஒரு வருட காலம் நம்முடைய வேலையை மட்டும், எது சொன்னாலும் அவங்க அதை சொல்றாங்க சார், இவங்க எதை சொல்றாங்க சார், செய்யத்தான் சொல்லுவாங்க, சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அதுல காதுல போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க, தம்பி நீ இருந்தனாலதான் இந்த கம்பெனி முன்னுக்கு வந்தது, நீ ஒண்ணு பண்ணு, இந்த கம்பெனி விட்டு வெளியில் போயிடலாம், நீ வேற தொழில் பண்ணு, நீ ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டாம். கவனமாக இருக்கவும். சார் என்ன, நம்ம இதுவரைக்கும் லாபத்தை பார்த்துட்டோம், தொழிலை பார்த்துட்டோம், ஒரு வருமானத்தை பார்த்துட்டோம், சரி இந்த வருஷம் நம்மளுக்கு நல்லா தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு கொண்டு போய் வைப்போம். ஒரு தொழில் பண்றதுக்கு அடமானம் பண்ணுவோம், நகை விற்போம், வாங்குவோம், என்னமோ பண்ணுவோம், வச்சிடலாம் சாமி. ஆனா யாரு குரு 10க்கு வந்திருக்கிறார், 10க்கு வந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார், துலாம் வீட்டுக்கு வந்திருக்கிறார், துலாம் வீட்டுக்கு 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. அப்ப சுக்கிரன் குருவுக்கு யாரு? நண்பனா? இல்ல, எதிரி. ஏன்னா அவர் தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு. அப்ப நன்மை செய்வாரா சாமி? கொஞ்சம் யோசனை பண்ணணுமா? நீயா நானான்னு பாப்பாரா? ஏன்னா அவர் அசுரகுரு, சுக்கிர பகவான், இவரு தேவகுரு. அப்ப நாம் தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத தொடர்பு, சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சுக துக்கங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய காலங்கள் வந்துவிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருக்கு பாசிட்டிவும் இருக்கு, குழந்தைகள் நலன் இது எல்லாம் மேம்படும். நீங்க தொழில் விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை செய்யும். போன வருஷம் வரை தொழில் நல்லா இருந்தது சார், நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்ப யோகாதிபதியான திசை நடந்திருக்கும். ஏன்னா இப்போ திசை மாறி இருக்கும், குருவும் மாறி இருப்பாரு. சடனா உங்க பேட்டை அப்படியே திருப்பி போட்டுரும். தெரியாது ஏன் நாம இப்படி பண்ணணும், எதுக்கு நம்மளுக்கு இப்படி ஆச்சு, எதனால இப்படி நடந்துங்கிறத யோசிக்கிறதுக்குள்ள குரு அடுத்த பயிற்சிக்கு வந்து விடுவார். அதனால நீங்க கண்டிப்பா எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் தொழில் ஜெயிச்சிருவேன், நான் தான் ஜெயிச்சு பார்த்துட்டேன், இதையெல்லாம் நாம பார்த்துருவோம், தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா இருங்க. 9ல நாம செஞ்ச மாதிரி குரு 10ல் இருக்கும்போது செஞ்சோம்னா கொஞ்சம் மாட்டிக்குவோம். தன்னுடைய வேலை உண்டு, தான் உண்டு அப்படிங்கிற கோட்பாடை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்பதான் இந்த கோச்சார குரு பகவான் உங்களுக்கு நன்மை அளிப்பார். கொஞ்சம் கவனமா இருக்கணும் சாமி, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லி அடமானம் வச்சு கார் வாங்கணும்னு வைங்க, ஒரு 2 வீலர் வாங்கணும்னு வைங்க, என்ன ஆகும்? கடன் கட்டிடலாமா? கட்ட முடியாது. ஏன்னா தொழில் நின்றும், தொழில் படுத்துரும், நம்ம ராசிப்படி தொழில் செய்யாது, தொழில் சரியா நடக்காது. அப்போ வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்போம், பொருளாதார சீரழி. அப்ப குழந்தைங்க நம்ம பேச்ச கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நாம் ஒண்ணு சொன்னா நம்ம குழந்தைங்க ஒண்ணு செய்வாங்க. நமக்கும் நம்ம குழந்தைக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வராது சாமி. நாம் ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடு வந்துடும். அப்புறம் யாருக்கு? அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவு வந்துடும். இது எல்லாமே இது. அப்ப தேவையில்லாத பிரச்சனைய குறைக்கணும்னா, மன அழுத்தத்தை குறைக்கணும்னா நீங்க அமைதியான முறையில பயணம் செஞ்சாலே உங்களுக்கு போதும். நீங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, கொண்டைக்கடலை மாலையிட்டு, குரு பகவானை, ராஜகுருவை முல்லைப்பூ சாத்தி யோகமான நாளில் வியாழக்கிழமை செய்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு சுப பலன்கள் நிச்சயம் கிட்டும். இத்தனையும் நான் பண்றேன் சார், எனக்கு நல்ல பலனே கிடைக்கல சார், நான் என்ன பண்ணட்டும்? உங்க சுய ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த திதி, நாம யோகம், கர்ணம் இது எல்லாம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு அதன்படிதான் நமக்கு மாற்றத்தை கொடுப்பார். யோகமான திசை நடக்குதா, அவயோகமான திசை நடக்குதா, திதி சூன்யாதிபதி திசை நடக்குதா, இல்ல கர்ணாதிபதி நடக்குதா, என்கிறத நாம மனசுல வச்சு பார்த்தாவே போதும்.
அப்ப சுபயோக பலன்களை நம்ம எப்ப கிடைக்கும்? இதையெல்லாம் நாம பண்ணிட்டு வந்தாலே இந்த வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு 30 to 40% தான் நன்மை பயக்கும். மீதி பலன்கள் எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ளது. அதையும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஜாதகத்தை நீங்க வழி நடத்திட்டீங்கன்னா, சிறப்பா கொண்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான கோயில் ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா, பரிகாரம்னு ஒண்ணும் கிடையாது சாமி, சும்மா போய் வணங்குறீங்க. உங்களால எப்படி வணங்க முடியுமோ அந்த தெய்வத்தை அப்படி வணங்கிடலாம். அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த குரு கோச்சாரப்படிதான் இந்த வருடத்துக்கு உண்டான பலன். இதுவே முழு பலன் அல்ல. உங்கள் சுய ஜாதகத்தை வைத்தும் பார்த்து கொள்ளலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என்றால் ஸ்கிரீனில் கீழே தெரிகிற நம்பர்களுக்கு தகவல் கொடுத்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தை, உங்க விதியை மாற்றிக்கொள்ளலாம். எனவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் சிறப்பாக ஈடேற இந்த குரு பகவானும் ஜோதிடர்களின் சார்பாகவும் உங்களை நம்புகிறோம். மாற்றுவார்கள் என்று உங்கள் வாழ்க்கையை நம்புகிறோம். கண்டிப்பாக குரு செயல்படுவார். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம். குரு பயிற்சியை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணிக்கும் இல்லையா, 11ஆம் இடத்தில் சிம்மத்தில் குரு வரும் காலம் உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். அப்போது நன்மை பயக்கும். இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் கவனமாக எந்த புதிய தொழிலையும் செய்யாமல் இருக்கிற தொழிலை காப்பாற்றிக் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த குரு வருடம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது. பொருளாதார தேக்க நிலை ஏற்படும். தயவு செய்து புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம். கொஞ்சம் ஒத்தி வையுங்கள். குரு பகவானை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதே நடக்க குரு பகவானை வழிபட்டு சிறப்பு வாய்ந்த ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி. ஆகவே துலா ராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு இந்த குரு பயிற்சியை நாம் மாற்றம் செய்து கொள்ளலாம். தொழில் பிரச்சனை வரும், வராம இருக்காது. ஒரு நிறுவனத்துல பிரச்சனை வரும், ஒரு மேலதிகாரிட்ட பிரச்சனை வரும், என்னமோ ஒரு பக்கம் தொழில் பிரச்சனை வரும். அதையெல்லாம் நாம கவனமா இருக்கணும். கண்டிப்பா மாற்றத்தை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யோகம் கொடுக்கறதுக்கும் இருக்குது. பிரச்சனைய கொஞ்சம் பேசி தீர்த்துக்கு. ஏன்னா சுக்கிரன் வீடு இல்லையா, ரெண்டுக்கும் எதிரி தானே, குருவுக்கும் சுக்கிரனுக்கும். எனவே விஷயங்களை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். வம்பு வழக்கு இதுவும் வரும். அதையும் சாதுரியமாக நாம சமாளித்து வந்து விட்டாலே உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் இங்கே நன்மை பயக்கும். குரு 10ல் வருவது கொஞ்சம் சிறப்பல்ல. எதையும் பொறுமையாக ஆறப்போட்டு நிதானமாக இனி வரும் காலம் 11ஆம் இடத்து குருவலும் இல்லையா, அப்போது பார்த்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளுங்கள். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபத்தன்மை அளிக்க குருவை வேண்டுவோமாக. நன்றி.